Hey guys, welcome to Akubuda vlog. Okay, இன்னைக்கு நம்ம எந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் ஜாலான் இஸ்தானா இப்போ பேராக் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுமலை முருகன் டெம்பிள் மின்னுக்கு தான் ஏத்தாப்புல தான் இந்த டெம்பிள் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் டேவான் ஏகேஎஸ் ஹால் கிராண்ட் இருக்குல்ல, அது மின்னுக்கு தான் வந்து இந்த டெம்பிள் வந்து லொக்கேட் பண்ணியிருக்கு. இந்த டெம்பிளோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்ரீனியாக ஒரு கார்டனுக்குள்ளே இருக்கிற லுக்கில் தான் வந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அதோட வைப்ஸ்லேருந்து அதோட அந்த நேச்சர் சவுண்ட்லேருந்து அந்த பேர்ட் சவுண்ட்லேருந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம வந்து விசிட் பண்ணுறப்ப நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து லஞ்ச் போகிறதுக்கு முன்னுக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் இந்த டெம்பிளுக்கு வந்து நான் விசிட் பண்ணிட்டு போவேன். நிறையா விஷயம் நான் இந்த கோயிலேருந்து நான் வேண்டியிருக்கேன். நிறைய விஷயம் எனக்காக நடந்திருக்கு. ஸோ அதனால வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு இந்த கோயிலை வந்து சுற்றி காட்டுறேன் நான். ஸோ இந்த டெம்பிளில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் ஐயா தான் இருக்கிறாங்க. பட் அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வமும் இருக்காங்க. நம்ம அங்கே வந்து வழிபடலாம். ஸோ இவர் தான் நம்ம முனீஸ்வரன் ஐயா. ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். நிறைய விஷயம் நான் இங்கே வந்து நான் வேண்டியிருக்க வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து வேண்டுதல் வந்து நடந்திருக்கு. எப்போதுமே வந்து லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் அந்த டெம்பிளை வந்து நான் அப்பப்போ டைம் இருக்கிறப்பெல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போவேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அவர் பார்த்தாலே ஒரு கம்பீரமாக இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த வைப்ரேஷனாக இருக்கிறப்ப ஒரு க்ரீனியான ஒரு இடத்துல ஒரு கார்டனுக்குள்ளே இருக்கிறப்ப வந்து டோட்டலி அந்த என்வாயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப காமான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஃபுல்லாகவே அந்த லுக்கை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு க்ரீனியாக ஒரு கார்டனுக்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் அது வந்து கொடுக்கும். ஸோ நான் ஷூட் பண்ணுற டைமில் வந்து கரெக்டாக அந்த சேவில் இருந்துச்சு. ஸோ இவங்களே ஒரு ஷூட் பண்ணிட்டேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த கோயிலுக்கு நான் வரப்போ நான் எப்பப்பெல்லாம் டைம் இருக்குது நான் வருவேன். நான் மார்னிங் எனக்கு தெரியல, பட் ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து கோயில் திறப்பாங்க, பூஜை ஓடும். ஸோ யாரெல்லாம் வந்து ப்ரே பண்ணிட்டு போகிறீங்களோ வந்து அர்ச்சனை வந்து பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த சைடில் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா மதுரை வீரன், பிச்சையம்மன், காளியம்மன் எல்லாமே வந்து இந்த சைடில் இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்பன் ஐயா வந்து இருப்பாங்க. ஸோ அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு வியூவில் இருக்கும். ஸோ பெரிய ஒரு மரமும் இருக்கும். அந்த மரத்துக்கு முன்னுக்கு தான் வந்து இந்த டெம்பிளை வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் பேசுகிறப்ப நான் வந்து கேட்டப்போ ரொம்ப வருஷம் கோயில் இது. ஸோ வழிபாடு பண்ணிக்கிட்டே தான் வராங்க. நீங்கள் கூகுளில் வந்து இந்த இடத்த பேர் செக் பண்ணிங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான அந்த லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நம்ம இங்கேருந்து வந்துட்டு போகிறப்ப ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஃபீல் வராது. கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த வைப்பை நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் நம்ம கோயிலுக்கு பின்னால் அப்படியே நம்ம வாக் பண்ணி வந்தாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டத்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த வந்து ப்ரே பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சென்டர் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அவர் சுற்றியும் வந்து நல்ல க்ரீனியான ஒரு லுக்கில் ஒரு ஃபார்ம் கார்டனோட இதில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட இடமும். ஸோ யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த டெம்பிளுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு ப்ரே பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது வந்து டேவான் ஏகேஎஸ் கிராண்ட் ஹால் இருக்குல்ல, அதுக்கு முன்னுக்கு இருக்குது நம்மளோட கல்லுமலை முருகன் டெம்பிள் இருக்குல்ல, அதுக்கு அப்போல தான் வந்து இந்த டெம்பிள் இருக்குது. வந்துட்டு ஐயாவை வணங்கிட்டு நல்லா வேண்டுதல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து போங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப க்ரீனியான ஒரு லுக்கில் இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.